வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நம் மொத்த நூல்களில் 23.96% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார். அப்போது யோவாபு அரசரிருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உம் உயிரையும் உம் புதல்வர் புதல்வியின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்துவிட்டீர். உம்மை வெறுப்பவருக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்துக்காட்டிவிட்டீர். இன்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன். இப்போது எழுந்திரும், வெளியே சென்று உம் பணியாளர் மகிழ்ச்சியுறுமாறு பேசும். ஏனெனில் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்றிரவு உம்மோடு தங்கமாட்டான். உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார். அரசர் எழுந்து வாயிலில் அமர, இதோ அரசர் வாயிலில் அமர்ந்துள்ளோர் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது. வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தனர். இதற்கிடையில் இஸ்ரயேலர் தம் வீடுகளுக்கு தப்பியோடினர். அப்போது இஸ்ரயேலின் குலங்களின் மக்கள் அனைவரிடையே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டது. நம் எதிரிகளின் கையினின்று அரசர் நம்மை விடுவித்தார். பெலிஸ்தியரின் கையினின்று நம்மை விடுவித்தவரும் அவரே. அப்சலோமின் பொருட்டு அவர் இப்போது நாட்டினின்று வெளியேறியுள்ளார். நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சலோமோ போரில் இறந்துவிட்டான். இனி நீங்கள் அரசரை திருப்பி அழைத்து வராமல் வாழாயிருப்பதேன்? அரசர் தாவீது குரு சாதோக்குக்கும் அபியத்தாருக்கும் ஆளனுப்பி கூறியது, யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள். அரசரை தம் அரண்மனைக்கு திருப்பியழைப்பதில் நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? ஏனெனில் இஸ்ரயேலர் அனைவரின் பேச்சும் அரசரின் வீட்டை எட்டிவிட்டது. நீங்கள் என் சகோதரர்கள், நீங்கள் என் எலும்பும் சதையும் ஆனவர்கள். அரசரை திருப்பியழைப்பதில் நீங்கள் ஏன் பின்தங்க வேண்டும்? அமாசாவிடும் இவ்வாறு கூறுங்கள், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா? யோவாவுக்கு பதிலாக என் முன்பாக எந்நாளும் படைத்தலைவனாயிராவிட்டால் கடவுள் என்னை தக்குவாரும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும். யூதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவன் இவ்வாறு இணங்க செய்து அவர்களை ஒருமனப்படுத்தினான். அவர்கள் அரசரிடம் ஆளனுப்பி, நீரும் உம் பணியாளர் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினர். அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார். யோதாவினர் கில்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோர்தானை கடக்க செய்தனர். பகுரிமை சார்ந்த பென்யமீனியனான கேராவின் மகன் சிமயி யூதாவினரோடு அரசர் தாவீதை சந்திக்க விரைந்தான். அவனோடு பென்யமீனியல் 1000 பேர் இருந்தனர். சவுல் வீட்டு பணியாள் சீபா தன் 15 புதல்வரோடும் 20 பணியாளரோடும் அங்கே இருந்தான். அவர்கள் அரசர் வருமுன் யோர்தானுக்கு விரைந்தனர். அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறைவழி ஆற்றை கடந்தனர். அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமயி அவர் முன் விழுந்தான். தலைவரே, என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர். என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்றபோது உம் பணியாளன் செய்த தீமையை நினைவு கூறாதேயும். அரசர் அதை மனத்தில் கொள்ளாமல் இருப்பாராக. தான் பாவம் செய்துள்ளதை தங்கள் பணியாளன் அறிவான். இதோ இன்று யோசேப்பின் வீட்டார் அனைவரிலும் முதலாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையை கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு தாவீது, செருயாவின் புதல்வர்களே, இது பற்றி உங்களுக்கு என்ன? இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன்? இன்று இஸ்ரயேலில் யாராவது கொல்லப்பட வேண்டுமோ? இன்று நான் இஸ்ரயேலின் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார். பிறகு அரசர் சிமையை நோக்கி, நீ சாகமாட்டாய் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். சவுலின் பேரன் மெபிபோசேத்து அரசரை சந்திக்கச் சென்றான். அரசர் புறப்பட்டு சென்ற நாளிலிருந்து அவர் நலத்தோடு திரும்பிய நாள் வரை அவள் தன் பாதங்களை கழுவவில்லை, தாடியை திருத்தவில்லை, தன் ஆடைகளையும் வெளுக்கவும் இல்லை.
அவன் எருசலேமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி, மெபிபோசேத்து, என்னோடு நீ ஏன் வரவில்லை என்று வினவினார். அதற்கு அவன், என் தலைவராம் அரசரே, என் பணியாளன் என்னை ஏமாற்றிவிட்டான். அடியான் கால் ஊனமுற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேணமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று அடியானாகிய நான் கூறினேன். அவனோ அடியானைப் பற்றி என் தலைவராம் அரசரிடம் அவதூறு பேசினான். ஆனால் என் தலைவராம் அரசர் கடவுளின் தூதரை போன்றவர், உமக்கு சரியெனப்படுவதையே செய்யும். என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் சாவைத் தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர். இருப்பினும் அடியானை உம்மோடு உணவருந்துபவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டீர். இனி அரசரிடம் மன்றாட எனக்கு என்ன உரிமையிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு அரசர், உன்னை பற்றி இன்னும் பேசவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் சொல்லிவிட்டேனே என்று அவனிடம் சொன்னார். மெபிபோசேத்து மறுமொழியாக, இல்லை, அவனே அனைத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும். என் தலைவராம் அரசர் நலமே தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினான். கிளையாதைச் சார்ந்த பர்சில்லாய் அவரை அங்கிருந்து வழியனுப்புவதற்காக ரோகலிமிலிருந்து அரசரோடு யோர்தானை கடந்து வந்தார். பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர், 80 வயதினர், பெரும் பணக்காரர். அரசர் மகனையுமில் தங்கியிருந்தபோது அவரின் தேவைகளை கவனித்துக் கொண்டவர். அரசர் பர்சில்லாயிடம், இப்பொழுது ஆற்றை கடந்து என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிரும், நான் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் என்றான். அப்பொழுது பர்சில்லாய் மறுமொழியாக கூறியது, அரசரோடு வந்திருப்பதற்கேற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன்? இப்பொழுதே எனக்கு வயது 80 ஆகிவிட்டது. நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? அடியானால் உண்பதையும் குடிப்பதையும் அனுபவிக்க முடியுமா? பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா? என் தலைவராம் அரசருக்கு அடியான் ஏன் சுமையாக இருக்க வேண்டும்? பணியாளன் அரசரோடு சற்று தூரவே யோர்தான் மீது கடந்து வருவேன். அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானே? பணியாளனை போகவிடும். நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இறப்பேன். இதோ பணியாளன் கிம்காம், என் தலைவராம் அரசரோடு அவன் செல்லட்டும். விருப்பம் போல் அவனுக்கு செய்யும். அப்பொழுது அரசர், கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும், விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன். நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார். பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர். அரசரும் யோர்தானை கடந்தார். பர்சில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார். அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார். அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றான். கிம்காமும் அவரோடு கடந்து சென்றான். யூதாவினர் அனைவரும், இஸ்ரேலில் பாதி பேரும் அரசரை கொண்டு வந்துவிட்டனர். உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து, எங்கள் சகோதரர்களான யூதாவினார் அரசரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டத்தனமாய் கொண்டு வந்து யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டார்கள். யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலருக்கு மறுமொழியாக, அரசர் எங்களுக்கு நெருங்கியவர். இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன்? நாங்கள் அரசரிடம் ஏதாவது உண்டோமா? அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள். இஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி, எங்களுக்கு அரசரிடம் 10 பங்குகள் உண்டு. மேலும் தாவீதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு. பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகின்றீர்கள்? எங்கள் அரசரை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்று பதில் சொன்னார்கள். இஸ்ரேலின் பேச்சை விட யூதாவினரின் பேச்சு கடுமையாக இருந்தது. நாம் 1189 அதிகாரங்களில் 286 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.